Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th physics public questions unit wise and important questions தான் பார்க்க போறோம். Chapter wise இருக்கு. டோட்டலா 11 chaptersக்கான most important and public question பாத்தீங்கன்னா 2 mark 3 mark 5 marks questions இருக்கு. கொடுத்திருக்க எல்லா questionஸையும் தரவா prepare பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கான public questions unit wise and important questions 2 mark 3 mark 5 marks தான். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 1 மார்க்ஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். புக் பேக் 1 மார்க்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க 1 மார்க்ஸ்லாம் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலே நீங்கள் 15க்கு 13 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். 2 or 3 கொஸ்டின்ஸ் தான் புக் இன்சைட்லேருந்து கேட்பாங்க, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எப்படியும் நீங்கள் புக் பேக்லேருந்து படித்தாலே போதும். எப்படியும் 13 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸையும் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம், மார்க்கும் வந்து ஃபுல் மார்க் கிடச்சிரும். அதனால் ப்ராப்ளம்ஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெரிவேஷன், ஈக்குவேஷன் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கெலாம் ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா தியரியை விட இந்த மாதிரி டெரிவேஷன், ஈக்குவேஷன், ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் ஆன்சர் என்ன வருதோ அப்படி இருந்துச்சுன்னா பேப்பரில் கண்டிப்பாக ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணுங்கள். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸில் ஒரு கொஸ்டினையும் விட்டுறாதீங்க. இந்த காஸ் லா, கூலும்ஸ் லாலாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் தான். அப்புறம் பெல்டியர் எஃபெக்ட் படிச்சுக்கோங்க, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட் இஸ் எ ஸ்கேலார், தாம்சன் எஃபெக்ட்டு அதெல்லாம் கேட்பாங்க 2 மார்க்ஸில். 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லா அண்ட் வோல்டேஜ் ரூல் அது கேட்பாங்க. 5 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீட்ஸ்டோனு அது அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் 3rd யூனிட்டில் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பையர் கேட்பாங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஸ்டேட் கியூரிஸ் வீஸ் லா அதுவும் கேட்பாங்க. 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா பயோட் சாவர்ட் லா அடிக்கடி கேட்குற கொஸ்டின். 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா தியரி அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான் அது கேட்பாங்க. யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் லா, அப்புறம் செல்ஃப் இண்டக்டன்ஸு அடிக்கடி கேட்குற கொஸ்டின்னு. 5th யூனிட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எய்த் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ வால்டிக் செல்லு, த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அதுக்கப்புறம் 3 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ் கேட்பாங்க. 5 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டேவிஸ் கன், அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ். 9th யூனிட்டில் வந்து 2 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா கேத்தோட் ரேஸ், போஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடலு, ஐசோடாப்பு அது கேட்பாங்க. டென்த் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் ஏரியா அது கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிஎஃபாக வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறோம், நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.